ஹலோ எவ்ரிவான். ஸோ வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு கிளாஸஸ் வெர்சஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இல்லை பேரடியமில் நமக்கு வந்துட்டு மொத்தம் 4 விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்று வந்து என்கேப்சுலேஷன், ரெண்டாவது இன்ஹெரிட்டன்ஸ், மூணாவது பாலிமார்ஃபிசம், நாலாவது உங்களுக்கு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 விஷயமும் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிறது. ஒரு கிளாஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கிற ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறது தான் என்கேப்சுலேஷன். அப்புறம் உங்கள் கிளாஸ்க்கான செக்யூரிட்டி, ஒரு வேரியபிளை யார் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எது எக்ஸ்போஸ் ஆகணும், எது வந்து ப்ரிவெண்டடாக இருக்கணும், ஸோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலை நம்மளால் வந்து செக்யூராக கொடுக்க முடியும். மூணாவது மாடுலாரிட்டி, ஒரு விஷயம் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி குழப்பம் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் இவங்களோட இந்த கிளாஸை சேர்ந்தது, இந்த ஃபங்க்ஷன் இதை கிளாஸை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நமக்கு வந்து இந்த 4 கான்செப்டும் நமக்கு வந்து கிளியர் படுத்துது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடிம் அப்படிங்கிற ஸ்டைலில். ஓகே, இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நமக்கு இந்த என்கேப்சுலேஷன் பேசுது. இந்த என்கேப்சுலேஷனில் ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஜென்ரல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளார இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மெடிக்கல் போகிறீங்க அப்படின்னா, லெட்ஸே நீங்கள் போயிட்டு இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேராசிட்டமால் டேப்லெட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த டேப்லெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை சொல்லி நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா. பெரும்பாலும் நம்ம மெடிக்கல் போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவோன்னா, மாத்திரை பேரை சொல்லி வாங்குறத விட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை தான் நீங்கள் சொல்லி மாத்திரை கேட்பீங்க. எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு இப்போது கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சொல்லி தான் மாத்திரை கேட்பீங்க இல்லையா. ஸோ என்கேப்சுலேஷன் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன பர்பஸ் வேணுமோ அதை ஒரு ஃபார்மில் நம்ம ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இவ்வளோ தான் ஜென்ரல் டெஃபினேஷன். இப்போ அன்றில்குள்ளார போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் கேரக்டர் ப்ளூ பிரிண்ட் இல்லையா. ஜென்ரலாக தேர்ட் பர்சன் கேரக்டர் ப்ளூ பிரிண்ட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சூல் கம்போனன்ட், ஏரோ கம்போனன்ட், மெஷ் கம்போனன்ட், ஸ்ப்ரிங் ஆர்ம் கம்போனன்ட், கேமரா கம்போனன்ட், இந்த மாதிரி நிறைய கம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த 5 கம்போனன்ட்டும் சேர்ந்தது, 6 வரும். இந்த 6 கம்போனன்ட்டும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. வேர்ல்டுக்குள்ளார பிளேஸ் பண்ணிட்டா எப்படி சொல்லணும், என்டிட்டி இல்லை ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த கேப்சூல் கம்போனன்ட்டுங்கிறது அதோட செப்பரேட் பர்பஸுங்கிறது என்னென்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேரக்டரோட ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது தான் கேப்சூல் கம்போனன்ட். இப்போ இந்த கேப்சூல் கம்போனன்ட்டில் நமக்கு வந்து இதை வந்து ஒரு இன்டீஜராகவோ இல்லை நமக்கு தெரிஞ்ச டேட்டா டைப் என்னென்ன, இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், இந்த மாதிரி சிம்பிளான டேட்டா டைப் வச்சு நம்மளால் கேப்சூல் கம்போனண்ட்டை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது, வாய்ப்பே இல்லை இல்லையா. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறதுக்காக கிடையாது. ஒரு கேரக்டரோட மொத்த ஃபிசிக்ஸையும் இதை பேஸ் பண்ணி தான் நடக்குதுங்கும் போது இதுக்கான சப் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹைட்டு, கேப்சூல் ரேடியஸ் அதாவது அகலம், ஹைட்னா வந்துட்டு ஒரு கேப்சூலை 2ஆக பிரிச்சிங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இங்கே ஃபிசிக்ஸ் வேணுமா, இல்லை வந்து வெறும் கொலிஷன் ஈவெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த கேப்சூல் கம்போனன்ட் நமக்கு வந்து உள்ளடக்கி வச்சிருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா ப்ரோக்ராமிங்கில் என்கேப்சுலேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு அதோட
பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் செய்யணும் அப்படின்னா கேப்சூல் காம்போனண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொலிஷன் பேசிஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் செய்யணும்னா நீங்கள் கேப்சூல் காம்போனண்ட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற மெயின் டாப்பிக்கோட எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து எனக்கு ஒரு கேரக்டர் வந்து என்னை வந்து டேமேஜ் பண்ணுறான்னு வச்சுப்போம். நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தை வந்து பப்ளிக்காக வந்து நீங்கள் வந்து ஹெல்த்துங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஹெல்த்துங்கிற வேரியபிள் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் என் கேரக்டர் வந்துட்டு ஆர்மர் வந்து போட்டிருக்கான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்மர் பிரேக் ஆகி அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஹெல்த் வந்து டேமேஜ் ஆகும். மேபி நீங்கள் ஒரு கிரனேட் நாளைக்கு கிரியேட் பண்ணுறீங்க, அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிரனேட் அப்படின்னா ஆர்மரை அஃபெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக கெமிக்கல் கிரனேட் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்தை டேரெக்டாக கம்மி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி மாடுலராக நீங்கள் எழுதுறதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரேடியஸில் இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுதுங்கும் போது ஹெல்த்துங்கிற வேரியபிளை டிக்ரீஸ் பண்ணுறது தான் டேமேஜ் ஃபங்க்ஷனோட ப்ரியாரிட்டி ப்ளஸ் அதோட பர்பஸ் தான். பட் நான் உங்களுக்கு என்ன ஃபார்மில் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, என்கேப்சுலேட் பண்ணி இந்த டேமேஜ்னா இந்த மாதிரி வந்து ஹெல்த் வேரியபிள் குறையும், இந்த லாஜிக்கை நான் வந்து என்கேப்சுலேட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ கடையில் போய் நீங்கள் வந்து மாத்திரை கேட்குறீங்க இல்லையா, உங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லி நீங்கள் மாத்திரை கேட்குறீங்க. ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் எனக்கு வந்து ஹெல்த்தை குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டேமேஜ் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன்னா நான் ஒரு வேரியபிள் ஹெல்த் வேரியபிள் வச்சுக்கிட்டு அதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஹெல்த் வேரியபிள் 0 ஆயிடுச்சுன்னா ஆபிவியஸாக கேமில் நீங்கள் வந்து அவுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு வரும் இல்லைங்களா. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டெஃபினேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம், நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசிட்டோம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத. இந்த வீடியோவில் 2 விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் அண்ட் அக்ரிகேஷன். இந்த 2 விஷயத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கம்போசிஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, ஸோ என்ன ரிலேஷன் இருக்குங்கிறதோட இது ரெண்டும் எப்படி வந்து பைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்துட்டு அப்படி பேசுகிற ஒரு டாபிக் தான் வந்துட்டு கம்போசிஷன். ஓகேங்களா. ஸோ கம்போசிஷன் அப்படிங்கும் போது இப்போ வந்து இந்த கேரக்டர் இருக்கான்னு வச்சுப்போம். இந்த கேரக்டர் வந்து நமக்கு இப்போ வந்துட்டு இந்த கேரக்டர் வந்துட்டு இப்போ கேமில் வந்து ஒரு ஷூட்டிங் கேம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷூட்டிங் கேமில் இந்த கேரக்டர் வந்துட்டு நமக்கு செத்துட்டான்னு வச்சுப்போம். இந்த கேப்சூல் காம்போனண்ட்டுங்கிறது ஒரு கேரக்டரோட ஃபிசிக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்படிங்கும் போது இந்த கேப்சூல் காம்போனண்ட்டுக்கு ஏதாச்சும் பர்பஸ் இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாமல் மெமரி தான் அடைச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் லைஃப் சைக்கிளுங்கிற டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அன்வான்டான விஷயங்கள், அன்வான்டான விஷயம் இல்லை, அதாவது இந்த பாண்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ கேரக்டர் இந்த ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது உயிரோட இல்லை, அதாவது நம்ம வந்து கேரக்டராக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த ப்ளூ பிரிண்ட் உயிரோட இல்லை அப்படின்னா இந்த கேப்சூல் உள்ளே இருக்க இந்த கேப்சூல் காம்போனண்ட்டுக்கு வேலை இல்லை. ஓகே, மெஷ் காம்போனண்ட்டுக்கும் வேலை கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மெஷ் காம்போனண்ட்டோட வேலை. ஓகேங்களா. ஸோ இதுதான் கம்போசிஷன். ரொம்ப டைட்டாக கப்புல்டாக இருக்குது ரெண்டுமே. ஓகேங்களா. இந்த ஆக்டருக்குள்ளார இந்த கேப்சூல் காம்போனண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஆக்டர் இல்லைன்னா கேப்சூல் காம்போனண்ட் இந்த ஸ்பெசிஃபிக்கான காம்போனண்ட், அதாவது ஆப்ஜெக்டாக திங்க் பண்ணுங்க, இந்த ஸ்பெசிஃபிக்கான காம்போனண்ட்டுக்கு யூஸ் கிடையாது. ஓகே, அப்போ அக்ரிகேஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அக்ரிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ் டுட்டோரியலில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், நல்ல எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ இப்போ நான் வந்து ஃபேப் போகிறேன். ஃபேப் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஒரு ஷீல்டு எனக்கு வந்து தேவைப்படுது. இப்போ நான் அந்த ஷீல்டை வந்து கேரக்டர் கூட நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ சார்ட் பையில் உங்களுக்கே தெரியும், லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் இந்த ஷீல்டை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த ஆட் டு ப்ராஜெக்டில் இந்த ஸ்டாட்டிக் மெஷ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தனி ப்ளூ பிரிண்ட் நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அப்படிங்கிறதுனால என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறதுல ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுறேன், ஆக்டர் ப்ளூ பிரிண்ட். ஸோ
நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கும்போது, அதாவது நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது நமக்கு இந்த பிக் பேரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதோட பர்பஸ் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ஆக்டராக இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ பிபி ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன், டாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது வந்துட்டு ஃபேப் இதுக்கப்புறம் தேவையில்லை. இதில் ஒரு சின்ன காம்போனன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்டாட்டிக் மெஷ். ஓகேங்களா, ஏன்னா இது விஷுவலாக எப்படி தெரிய போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ ஸ்டாட்டிக் மெஷ்ல என்ன பண்ணுறேன்னா ஷீல்டு மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேபுக்குள்ளார இந்த ஸ்டாட்டிக் மெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஷீல்டுக்குள்ளார நான் இந்த மெஷ்ஷை வந்துட்டு இம்போர்ட் இந்த ஏரோ, ஓகேங்களா, இந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடல் வந்து இங்கே போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளூ பிரிண்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேரேட்டிவ்லி உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகேங்களா, கம்பேரேட்டிவ்லி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது உங்களுக்கு. இப்போது இந்த விஷயத்தை நான் வந்து என் கூட அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேமில் இப்போ நீங்கள் பப்ஜியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்பிஜி கேமோ உங்களால் வந்துட்டு அந்த ஷீல்டு மாதிரியான விஷயங்களை உங்களால் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த விஷயத்தை நான் இப்போ வந்து கேரக்டர் கூட அட்டாச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம 2 புது விஷயம் கற்றுக்க போகிறோம். ஒன்று வந்து இது கேம் டெவலப்மெண்ட்டில் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து 3 கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம என்ஹான்ஸ்ட் இன்புட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த டீட்டெயிலான இதை எப்படி சொல்கிறதுனா, இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்புட் மேப்பிங் கண்டெக்ஸ்ட் கொடுத்து அதுக்குள்ளார நமக்கான இன்புட் ஆக்ஷன் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த 3 கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஷீல்டு வந்து எனக்கு அட்டாச் ஆகணும். ஸோ அதுக்கான நோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆக்டர் டு கம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி. அட்டாச் ஆக்டர் டு ஆக்டரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பர்டிகுலராக ஒரு கம்போனன்ட் கூட நான் வந்துட்டு இதை அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது மெஷ் கம்போனன்ட்டோட அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எந்த டார்கெட் அப்படிங்கிறத கேட்குது. ஸோ ஆப்வியஸாக இப்போ இந்த வேர்ல்டில் இந்த ஷீல்டுக்கும் நமக்கும் ஒரு பாண்டு வந்து நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பாண்டுக்கான நேம் தான் என்னன்னா உங்களுக்கு அக்ரிகேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஷீல்டு, ஓகே, பிளேயர் ஷீல்டு அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த பிளேயர் ஷீல்டில் நான் வந்துட்டு பிபி ஷீல்டு அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நமக்கே தெரியும் மோஸ்ட் ஈஸி, அதாவது மோஸ்ட் அன்ஆப்டிமைஸ்டு வே அப்படின்னா நம்ம என்னோட யூஸ் பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும், கெட் ஆக்டர் ஆஃப் கிளாஸ். ஸோ இந்த நோடை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னீங்க, கடைசியில் இப்போது இதை தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 4 கான்செப்டை பார்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த நோடை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். சில டைம் இந்த நோடு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு டு யூஸாக இருக்கும், ஒரு சில நேரம் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் பெரும்பாலும். அதாவது நீங்கள் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஒரு 80% நம்ம இந்த நோடை யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நம்ம கற்றுக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பிபி ஷீல்டு, இந்த வேர்ல்டில் இந்த ஷீல்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அவுட்லைனரை ட்ரவர்ஸ் பண்ணி உனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஜெக்ட் இந்த ஷீல்டு ஆப்ஜெக்ட் கிடைக்குதோ, இந்த கிளாஸ் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடைக்குதோ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க வேரியபிளுக்கு அதை வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ சக்ஸஸ். இப்போ வந்து அட்டாச் ஆக்டர் டு த கம்போனன்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் அட்டாச் பண்ண வேண்டிய ஆக்டர் வந்து இந்த ஷீல்டு ஆக்டர். ஓகே, இதை நீங்கள் வந்து பிபி ஷீல்டாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஆக்டராகவும் வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு எந்த லெவலில் வச்சுக்கலாங்கிறத டிசைட் பண்ணலாம். இப்போ பேரண்ட்டுங்கும் போது நமக்கு இந்த இடத்துல செல்ஃபுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, வராது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆக்டர் டு ஆக்டர் நம்ம கொடுக்கல. ஸோ அட்டாச் ஆக்டர் டு கம்போனன்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்டருக்குள்ளார இருக்கிற கம்போனன்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆக்டர் குறிக்கும், அதுக்கு கீழே இருக்க எல்லாமே கம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, அட்லீஸ்ட் சீன் கம்போனண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேரக்டர் கம்போனண்ட் எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா முடியாது. ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு ஜாமெட்ரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு மெஷ் கம்போனண்ட்டை நான் வந்து இதுக்கு பேரண்ட்டாக அசைன் பண்ணுறேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீப் ரிலேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து அதோட கோஆர்டினேட் ஸ்பேஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் 3 கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேட் ஆகும்போது
அதுவே ஒரு டிஸ்டன்ஸில் அச்சீவ் பண்ணி அதுவே எடுத்துக்குது இல்லையா. ஆக்சுவலாக எனக்கு இப்படி தேவையில்லை, எனக்கு வந்து கேரக்டர் கூட ஸ்னாப் ஆகு. ஓகேங்களா. லொக்கேஷனாக இருக்கட்டும், ரொட்டேஷனாக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து கேரக்டர் கூட ஸ்னாப் ஆகு அப்படின்னு சொல்கிறேன். பட் இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அந்த இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப அந்த ஸ்னாப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கொலிஷன் காரணமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்கு மாதிரி கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் எனேபிள் கொலிஷன் இருக்கு இல்லையா, அதை செட் பண்ணணும். ஸோ இந்த நோடு தான். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், என்னென்னா இந்த மாதிரியான நோடு நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்க, ஸோ எங்களுக்கு எப்படி இந்த நோடெலாம் புரியும் அப்படிங்கும்போது, ஸோ இதை நம்ம பண்ண நமக்கே பேசிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் அன்ரியல்குள்ளார எந்த வகையான ப்ராஜெக்ட் பண்ணாலுமே சில விஷயம்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும். ட்ரேசிங்கு, கொலிஷன், அப்புறம் வந்து டேகு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுக்கு தானே வந்துடும். உங்களுக்கு ஒரு சின்ன லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த எசென்ஷியல் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு 40-50% ஆஃப் யுவர் ஒர்க் வந்து உங்களுக்கு இதை வச்சே பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த டார்கெட்டுங்கிறத மறக்காமல் இங்கே அட்டாச் பண்ணுறேன், பேரண்ட்டுங்கிறத ரீபேரண்ட் பண்ணுறேன். இங்கே கொலிஷன் வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அட்டாச் ஆகிடுச்சு ஷீல்டு. பட் அட் த சேம் டைம் கவனிச்சிங்கன்னா கேரக்டரோட ரூட் காம்போனண்ட்டுக்கு போய் அட்டாச் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷ் காம்போனண்ட்டுங்கிறது கீழே இருக்குது இல்லையா, அதோட ரூட் காம்போனண்ட் அங்கே போய் அட்டாச் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இங்கே டார்கெட்டோட பேக் சைட், அதாவது முதுகில் வந்துட்டு எனக்கு வந்து ஷீல்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ 2 கான்செப்ட் புதுசாக கற்றுக்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் செகண்ட் கான்செப்டை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த கேரக்டரோட மெஷ் இருக்கு இல்லையா, மெஷ்ஷு அதுக்குள்ளே நான் போய் ட்ரவர்ஸ் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளார ஸ்கெலிட்டனுக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் 5 அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு என்னோட இந்த கேரக்டர் ஸ்கெலிட்டல் மெஷ்ல ஸ்பைன் 5 அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஞ்சம் ஷோல்டர் கிட்ட கரெக்டான பொசிஷனாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஷீல்டு நம்ம இந்த இடத்துல அட்டாச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நான் அதை அட்டாச் பண்ணணும். ஸோ எனக்கு தேவை ஒரு சாக்கெட், ஆட் சாக்கெட். ஸோ அந்த பர்டிகுலர் போனை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சாக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்கெட் ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கான நேம் வைங்க. ஸோ ஷீல்டு சாக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஷீல்டு சாக்கெட் சாக்கெட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை போய் ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சாக்கெட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட ஷீல்டை வச்சே நம்ம வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரக்டரோட இந்த ஷீல்டு மெஷ் வந்து இப்படி தான் அட்டாச் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி அப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தேவை ரொட்டேஷன் 90 டிகிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அடுத்தது ஒரு 180 டிகிரி கிட்ட நான் வந்துட்டு இப்போது ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. எனக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கேலிங் பண்ணுறேன். ஸோ நடுவில் ஸ்கேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கேல் ஆகும் இல்லையா. ஸோ இது ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போதைக்கு இந்த ஷீல்டு மெக்கானிக்ஸ் வந்து இப்படி இருக்கட்டும். மேபி நான் வேணால் நான் கொஞ்சம் ஒரு ப்ரிசிஷனுக்காக நவுத்தி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இந்த சாக்கெட் மெஷ் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கட்டமாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ இதை அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ இங்கே போயிட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா அப்படியே சேம் ஆப்ஷன் அதே தான் வருது. ஸோ இப்போ சாக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. பட் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு இன்னும் தெரியாது சாக்கெட் நேம் என்ன அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா. ஸோ ஸ்கெலிட்டல் மெஷ் சாக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஷீல்டு சாக்கெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த நேம் எங்கே எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் மெஷ்ல போய் அட்டாச் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் ஸ்கெலிட்டனில் நீங்கள் இந்த இடத்துல அந்த சாக்கெட் நேம் என்னவோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
அதை காப்பி பண்ணதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சாக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேக் தட் சாக்கெட். ஸோ இப்போ கவனிங்க, உங்களுக்கு இப்போ ஈஸியாகவே இந்த சாக்கெட்டை வந்துட்டு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த சாக்கெட்டை வந்து உங்களால் இந்த சாக்கெட் கூட உங்களால் உங்களோட மெஷ்ஷை வந்து அட்டாச் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட செகண்ட் கான்செப்ட். இப்போ இதோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த கேமில் வந்துட்டு இந்த ஷீல்டு வந்துட்டு எனிமீஸ் வந்துட்டு ஒரு நார்மலான எனிமீஸ், அவங்களாம் ஜாம்பி கைண்ட் ஆஃப் எனிமீஸ் அப்படின்னா இந்த ஷீல்டை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இந்த ஷீல்டை நீங்கள் செத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை தனியாக ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் டெஸ்ட்ராய் த ஷீல்டு வித்தின் யுவர் செல்ஃப். ஓனர்ஷிப் அப்படிங்கிறது கேம் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எஸ்பெஷலி அன்ரியலில். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் மல்டிப்ளேயர் கேம்ஸ் பண்ணும்போது இந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இதை மட்டுமே செப்பரேட்டாக நம்ம பேசலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய டாபிக் இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து முக்கியமா இல்லையா, உங்களோட பர்பஸை பொறுத்து தான் இருக்குது. இதே நீங்கள் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி பப்ஜி மாதிரி ஒரு பேட்டில் ராயல் கேம் பண்ணுறீங்க, மெடவல் பேட்டில் ராயல் கேம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷீல்டு தாராளமாக கீழே நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா இன்னொரு பிளேயரால் எடுத்துக்க முடியும். ஸோ இதோட பிஹேவியர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, திஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் திஸ் ஷீல்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் மேனிகுயினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அக்ரிகேஷன். இதே நீங்கள் வந்துட்டு உங்கள் கேமில் ஆர்பிஜி கேம் மாதிரி வச்சுட்டு எனிமீஸால் இந்த ஷீல்டு எடுக்க முடியாது, இல்லை வேறு ஏதோ பிளேயராலையும் இந்த ஷீல்டு எடுக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் கேம் டிசைன் பண்ணும் போது திங்க் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி கம்போசிஷன். ஸோ இதுதான் இன்றைக்கான டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பை, சியர்ஸ்.